வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார். விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள். இன்னும் இந்த விசாரணையில் என்ன யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர் கொண்டலாம்பட்டி கழக பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் அவர்களை இரவில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையை வைத்து கொடூரமான முறையிலே வீட்டுக்கு அருகிலே அவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தைய நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை தான் பார்க்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக தலித்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆம்ஸ்டாங் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது. ஆகவே தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதெல்லாம் துருவில் ஆராய வேண்டும். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். தனி மனிதனுக்கு என்ன சொல்றீங்க? நாட்டு மக்களுக்கு எவ்வளவு? நீங்க 31 நாட்கள்ல 133 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு அறியப்பட்ட எல்லாரும் தெரிஞ்ச ஒரு தலைவருங்கனால பழிச்சுன்னு வெளியிட தெரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் இதுலேயே ஏற்கனவே மரக்காணத்தில் செத்த போது நீங்கள் எச்சரிக்கை இல்லை. திருப்பி இங்கே 50-60 பேர் 70 பேர் செத்த பிறகு தான் வெளியிட தெரியுது. ஆனால் அவர் சாகலைன்னா வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. செத்தவனை தான் வெளியிட தெரியுது. அப்போ அது வரைக்கும் அப்போ அது மாதிரி இவர் இறந்த பிறகு தான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சுன்னு தெரியுது. கணக்கு பார்த்தா 31 நாளில் 133 படுகொலை நடந்திருக்கு இவரோட சேர்த்து. அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது? இவருக்கே இல்லை அப்படின்னா, இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கே இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு, சாதாரண பெண்களுக்கு என்னவா இருக்கும்? அப்போ எதுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பான இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும்? பல குற்றவாளிகள் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது, அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். யார் தீர்மானம் செய்வது, யார் தீர்ப்பு கூறுவது? தமிழகத்தில் போலி சரக்குகளும் அதிகரித்து விட்டது, போலி சரண்டர்களும் அதிகரித்து விட்டது. போலி சரக்கு, போலி சரண்டர். இன்று உண்மையான குற்றவாளிகள் பிடிபடவில்லை. மிகவும் பலம் வாய்ந்த குற்றவாளிகள், சிறையில் இருந்தே குற்றத்தை செய்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இதற்கு அரசு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது திராவிட மாடலா, தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும். சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார், ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார், குற்றவாளியில இவங்க கண்டுபிடிக்கலாமா, சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லலை. இப்ப என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார். ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இல்ல, சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.